நம்ம ஹலோ பிரதீப், நான் உன் கூட வாழணும்னா நான் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன், கமிஷனர் ஆபீஸ் போட மாட்டேன். அவளை நடுவுல நீ கான்ஃபரன்ஸ் போட அவசியம் இல்லை. அவளுக்கு எவ்வளவு தைரியம் வந்துச்சுன்னா 6 வருஷம், நான் 16 வருஷம் உன்னை நான் எப்படி விட்டு பிரிஞ்சிருக்கேன். நீ சாகணும் இல்ல நான் சாகணும். அவள்கிட்ட நீ கான்ஃபரன்ஸ் போடக்கூடாது. எனக்கு அவ தேவை கிடையாது. உனக்கு எனக்கு மட்டும்தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ட் என் பையன். அதுக்குதான் நான் கோயம்புத்தூர் உயிர் கொடுக்க வந்தேன். உயிர் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. நீ அவ்வளவு என்ன டார்ச்சர் பண்ணிட்டல. அவ முன்னாடி அவ யார் குப்பக்காரி. நேரா வந்து இப்ப ஸ்கூலுக்கு போறதுனால நான் போய் அவனை டிஸ்டர்ப் பண்ணுவேனா அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுல எவ்வளவு பேருக்கு வந்து விஷயம். அப்பதான் நீ இங்க ஸ்டேஷனுக்கு வா. நீ என் கூட வாழ்ற சொல்லு, நான் வரேன் அங்க. நீ என் கூட வாழ்ற, நீ என் கூட வாழ்ற, தருண் கூட வாழ்றன்னு சொல்லு, நான் வரேன். ஃபர்ஸ்ட் அங்க லாட்ஜ்க்கே வரேன். அவங்களுக்கு வந்து நீங்க ரிசல்ட்ல எழுதி கொடுக்கணுமா? என்ன எழுதி கொடுக்கணும்? இந்த மாதிரி நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நான் யாரையும் ரெஃபர் பண்ணி பேச மாட்டேன். என்னன்னா அவங்களுக்கு வந்து பிரஸ்டீஜ் இஷ்யூ. ஓகே, நான் அப்படி எழுதி கொடுக்குற பிரச்சனை இல்ல. ஆனா வந்து நீ என் கூட வாழ்வியா? நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் நடக்காத ஒரு விஷயத்தை பத்தி நடக்கும். நீ நான் இப்பயும் சொல்றேன், நீ என் கூட வாழ்ந்தேன்னா நான் வரேன். ஏய் தம்பி, தம்பி, ஹலோ மேடம், நான் இங்க போலீஸ் பேசுறேன். உன் கூட வாழ்றேன்னு அப்படி ஒரு பிடிவாதமா இருக்குதல்ல, ஒரு டைம் சான்ஸ் கொடு. இனிமே நல்லா வாழ. நீ அந்த பொண்ணுக்கு முன்னாடி போய் நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துரு.